வாட் இஸ் சோல் அண்ட் குண்டலினி? இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். குண்டலினிங்கிறது ஒரு எனர்ஜி, நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. அது வந்து நம்மளுடைய ரூட் சக்கரால இருந்து சகசரமாக கிளவுன் சக்கராம்பாங்க. ஸோ இந்த எனர்ஜி மேலே கொண்டு போகிறதுக்காக நம்ம சொல்ற ஒரு விஷயம் தான் குண்டலினின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த குண்டலினிங்கிறத எப்படி நம்ம லைஃப்ல நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த அச்சீவ்மெண்ட் சொல்றதை விட எப்படி வாழ்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, சோலுங்கிறது இந்த பாடியும் மைண்டும் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக இருக்கிற ஒரு விஷயம் தான். நம்ம உடம்புல இருக்கிற உயிர். சரிங்களா? அந்த உயிர் வெளிப்படுத்துறது தான் இந்த உடம்பும் இந்த மைண்டும். ஸோ நம்ம பண்ற திங்க் பண்றது, எமோஷன்ஸ் எல்லாமே வந்து சோலோட வெளிப்பாடு தான். சரிங்களா? ஆனா இது வெளிப்படுத்துற விஷயத்துல நம்ம கான்சியஸா வெளிப்படுத்துறோமா? இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும். கான்சியஸ். சரி, இப்போ நான் ஒருத்தவங்க பேசும்போது அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பேசுறது, இது ஒரு கான்சியஸ். சாப்பிட்றது, தூங்குறது எல்லாத்துலேயும் வந்து நம்ம கான்சியஸாக செயல்பட இந்த குண்டலினிங்கிற எனர்ஜி வந்து இந்த நம்மளுடைய ரூட் சக்கரா சொல்லுவாங்கல்ல, ஆசனம், அதாவது என்ன சொல்றோம்னா நம்ம மூலாதார சக்கராம்பாங்க. அதுலேருந்து தலைக்கு துரியம்னு சொல்லுவாங்க. இந்த சக்கராஸ் வந்து இந்த எனர்ஜி வந்து மேலே ஃப்ளோ ஆரம்பிக்கும். ஸோ நம்ம எப்படி வாழ்றோங்கிற பொறுத்து தான் இந்த கான்சியஸ் வந்து நம்ம லைஃப்ல நம்ம முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வரேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம நம்மளுடைய ஈகோ குறையும் போது, நம்மளுடைய ஃபியர் குறையும் போது, அவேர்னஸ் அதிகமாகும் போது, இந்த கான்சியஸ்ல நம்ம அதிகமாக ஆக இந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து மேலே போயிட்டே இருக்கும். ஸோ அந்த கான்சியஸை அதிகப்படுத்துறது தான் மெடிடேஷன் சொல்லிடும். புரியுதுங்களா? சோல் மூலமா நம்ம வந்து இந்த உலகத்துல வந்திருக்கோம். இந்த பாடி மைண்டை வச்சு எக்ஸ்பிரஸ் பண்றோம். திரும்பவும் சொல்றேன். சரிங்களா? ஸோ எக்ஸ்பிரஸ் பண்றது தான் நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. நம்ம கான்சியஸா நடந்துக்கிறோமா, கான்சியஸா லிவிங்ல இருக்கோமா அப்படிங்கிற கேள்வி தான் இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ அதுக்கு மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணுமா, அவேர்னஸ் பில்ட் ஆகுது. இந்த அவேர்னஸ் எங்க பில்ட் ஆகுது? நம்மளோட எமோஷன்ஸ்ல, நம்மளோட திங்கிங் பேட்டர்ன்ல, நம்ம எப்படி செயல்படுறோம் லைஃப்ல, அதுல அந்த மெடிடேஷன் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ இப்போ நான் மெடிடேஷன் பண்றேன். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 180 days மெடிடேஷன் பண்ணிருந்தேன் சொல்லியிருந்தேன். 2 நாள் தான் மெடிடேஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லாம் வெவ்வேறு வீடியோஸ் நான் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ கண்டினியூ பண்றேன். சரிங்களா? ஸோ இனி வந்து நாளையிலேருந்து ஒவ்வொரு சக்கராவை பார்க்கலாம். அகைன் நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த சக்கரான்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும், இந்த பாம்புலாம் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான். எனர்ஜியை வந்து மேலே கொண்டு போறதுக்காக யோகிஸ் வந்து சொல்ற விஷயம் தான். ஸோ நீங்க அவேர்னஸா இருந்தாலே நம்மளுக்கு வந்து எனர்ஜி வந்து மேலே போயிடும். ஓகேங்களா? இந்த சக்கராலாம் என்னன்னு சொல்ல வரேன்னா சைக்காலஜிக்கல் ஸ்டேட். எப்படி சொல்றதுன்னா, இப்போ நீங்க இந்த சக்கரா இருக்கிறீங்களா, நெஞ்சில் இருக்க சக்கரா இருக்கிறீங்களா, இந்த சக்கரா வந்து நீங்க நினைச்சு தவம் பண்ணி இந்த இடத்த நினைச்சு தவம் பண்ணா, இந்த இடத்த நினைச்சு தவம் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு கைண்ட் அண்ட் கம்பேஷன் வந்து அதிகமாகும். இப்போ இந்த இந்த இடத்த நீங்க நினைச்சு தவம் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு இன்ட்யூஷன் அதிகமாகும். ஸோ சைக்காலஜிக்கலாக நம்ம வந்து டெவலப் ஆகிறதுக்காக இந்த சக்கராங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வர்றாங்க. சரிங்களா? ஸோ சிம்பிளாக என்னன்னா, நம்ம கான்சியஸாக வாழ்றோம், அதுக்கு மெடிடேஷன் செய்கிறோம். மெடிடேஷன் நம்ம செய்யும் போது அவேர்னஸ் பில்ட் ஆகுது. எதில் பில்ட் ஆகுதுன்னா கான்சியஸில் பில்ட் ஆகுது. திரும்ப ஒரே கான்செப்ட் சொல்கிறேன், புரியறதுக்காக உங்களுக்கு நிறைய வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் தவம் பண்ணுறேன், இது டே 3 எடுத்துக்கோங்க. தொடர்ந்து நான் தவம் பண்ண முயற்சி பண்ணுறேன். சரிங்களா? ஹர ஹர மகாதேவா. Close my eyes. Just sit comfortably. Sit straight. Focus on my breath. அவேர்னஸை பில்ட் பண்றதுக்கு முதல் ஸ்டெப்பே நம்மளுடைய பிரீத் தான். இன்ஹேல் போறதையும் எக்ஸ்ஹேல் போறதையும் கவனிக்கணும். ஏன்னா நம்ம பேசும்போது நம்மள கோபமா இருந்தாலும் சரி, இல்லை சோகமா இருந்தாலும் நம்ம பிரீத்தில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி பழகிட்டோம்னா நம்மளால அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்காக தான் முதல் ஸ்டெப்பே வந்து அவேர்னஸ் வந்து பிரீத்தில் பண்ண சொல்றோம். ஓகேங்களா? ரெண்டாவது ஸ்டெப் அவேர்னஸ் எது இருக்குன்னா, நீங்க இதை ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்கிட்டோம்னா ரெண்டாவது ஸ்டெப் எப்படின்னா, நம்மளோட ஈகோல, நம்மளுடைய கோவத்துல, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ல. ஸோ அவேர்னஸ் ஆன் எமோஷன் சொல்லுவாங்க இதுக்கு பேரு.
ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறதுதாங்க. வேற எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய மூச்சுல கவனம் செலுத்துறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய எமோஷன்ல கவனம் செலுத்துறோம். அப்புறம் நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறது, போறது, வர்றது, சாப்பிடுறது இதுலலாம் கவனம் செலுத்துறோம். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னு கவனம் செலுத்துறோம். உதாரணம் சொல்லணும்னா ஒரு ஒரு இடத்துக்கு சாப்பிட போறோம். நமக்கு சாப்பிட பிடிக்காதுன்னா, நம்ம பிடிக்கலன்னு சொல்லணும். நோ நோ மீன்ஸ் நோன்னு சொல்லுவோம்ல. அந்த மாரி. ஆனா எல்லாரும் சொல்றாங்க கம்பல் பண்ணி அந்த அந்த இடத்துல சொல்றாங்க நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வீட்ல இருந்து கஷ்டப்படுறோம்ல. ஸோ அந்த இடத்துல அவேர்னஸ் இருந்துச்சுன்னா நம்ம அத ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அதுக்கு அதுக்கு அது அது வந்து 3வது ஸ்டெப். அவேர்னஸ் ஆன் டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த இன்ஹேல், எக்ஸ்ஹேல் தான் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப 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 சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம செஞ்சுட்டு இருக்கிற விஷயங்கள கவனமா செய்யணும். ஓகேங்களா? அப்படி செஞ்சோம்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த நம்மளுடைய எனர்ஜி அதாவது சப்டில் சூட்சும எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அந்த எனர்ஜி வந்து தலையை நோக்கி பயணம் செய்யும். அவ்வளோதான். மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கு சக்கர மெடிடேஷன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் நமக்கு தெரியாது. ஸோலாம் இதுவரைக்கும் மெடிக்கல் ரிப்போர்ட்ல பார்க்க முடியுமா எனக்கு தெரியல. மேபி அட்வான்ஸ்ல நம்ம மேபி தெரிஞ்சுக்கலாம். அ இந்த மாரி ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் எல்லாம் பத்தி. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம். ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் என்ன ஆகும்? பிபிலாம் அதிகமாகுது. ஸோ அப்ப எனர்ஜி அதிகமா நம்ம பாடி வந்து செலவு பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படி எனர்ஜி அதிகமா செலவு பண்றதுக்கு பதிலா நம்ம அவேர்னஸா இருந்தோம்னா, ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும். அப்போ நம்ம உடம்ப பாதுகாக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம இந்த மெடிடேஷனையும், அ யோகாவையும் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இது சயின்டிஃபிக்கா எங்களுக்கு ப்ரூஃப் இருக்காலாம் கேட்டா, நம்முடைய வாழ்க்கையோட தரத்த தான் நம்ம காட்டுது. அவேர்னஸ்ங்கிறது நம்ம தண்ணி குடிக்கிறது எவ்வளோ குடிக்கிறோம் அது ஒரு அவேர்னஸ் தான். சாப்பிட்றது எவ்வளோ சாப்பிட்றோம் அது ஒரு அவேர்னஸ் தான். ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம கான்ஷியஸா நடந்துக்கிறோம், அந்த நிமிஷத்துல எப்படி முடிவு பண்றோங்கிறது தான் அவேர்னஸ். அதுக்கு தான் இந்த மெடிடேஷன்லாம் ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. சரிங்களா?
இன்னும் சில எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, அவேர்னஸ் வந்து ஒரு இடத்துக்கு போறோம். அங்க நம்மள வேணுமே இன்சல்ட் பண்றாங்க. அப்படின்னா நம்ம குயிக்கா ரியாக்ட் பண்ணாம, அந்த இடத்துல எப்படி யோசிச்சு, ஒரு டைம் பாஸ் பண்ணி நம்ம ரியாக்ட் பண்றோம்ல. அது கூட அதுதான் அது எல்லாமே அவேர்னஸ் தான். இதெல்லாமே மெடிடேஷன் நம்ம பண்ணும்போது கிரியேட் ஆக நெறைய சான்சஸ் இருக்கு. இந்த கிரியேட்டிவ்ஸும் டெவலப் ஆகும். இதெல்லாம் வந்து வெளியில இல்ல, நமக்குள்ள தான் இருக்கு. நம்ம இந்த லைஃபோட லைஃப் ஸ்டைல்ல நம்ம அவேர்னஸ் இல்லாம இருந்துட்டு இருக்கிறதுக்கான மெடிடேஷன்லாம் நமக்கு தேவைப்படுது. இப்போ சக்ரா மெடிடேஷன்னு சொல்றாங்க. 7 சக்ராஸ் இருக்கு. இப்போ நம்ம அதாவது மூலாதார சக்ராஸ நம்ம நினைச்சு தவம் பண்றோம். அப்புறம் வந்து சுவாதிஷ்டான சக்ரான்னு சொல்லுவாங்க. அப்புறம் மணிப்பூரகான்னு சொல்லுவாங்க. அப்புறம் செஸ்ட்ல இருந்து ஒரு சக்ரா இங்க ஒண்ணு இருக்கு. அப்புறம் இங்க ஒரு சக்ரா ஒண்ணு இருக்கு. அத பத்தி அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. அப்புறம் நம்முடைய தேர்ட் ஐ ஆகினி சக்கராம்பாங்க, துரியம் சக்கராம்பாங்க. இந்த சக்கரா இந்த பாயிண்ட் நினைச்சு நம்ம தவம் செய்யலாம். ஆனா எல்லா இந்த 7 சக்கராவும் நினைச்சு நம்ம தவம் செஞ்சாலும், இது நினைக்காமையும் நம்ம தவம் மூச்சு காத்து கவனிக்கிறோம் எல்லாமே ஒரே நமக்கு பெனிஃபிட் தான் குடுக்க போகுது. ஒரே எண்ணம் என்னன்னா, அவேர்னஸோட நம்ம லைஃப்ல வாழ்றது தான். அதுக்கு தான் பிராக்டிஸ். நீங்க சக்கரா நினைச்சும் தவம் செய்யலாம். இல்ல மூச்சு காற்ற மட்டும் நினைச்சும் தவம் செய்யலாம். அது உங்க விருப்பம். ஸோ இந்த அவேர்னஸ் பில்ட் ஆகுறதுனால நம்ம கான்ஷியஸா இருக்கோம். செய்யற விஷயங்கள கான்ஷியஸா செயல்படுத்துறோம். எவ்வளோ தூரம் நம்ம ஹையர் கான்ஷியஸ் போறோமோ, அவ்வளோ தூரம் நமக்கு நம்ம லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கும். பீஸ்ஃபுல்லா இருந்தாலே இந்த யோகியோட லைஃப்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ நமக்குள்ள இருக்கிற கடவுள் தன்மையை நம்ம உணர முடியும். இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கும்போது. ஸோ கோயில்ல மட்டும் சாமி இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. என்னை பொறுத்தவரை கோயிலும் சாமி இருக்காங்க, நமக்குள்ளேயும் சாமி இருக்காங்க. நமக்குள்ள சாமி இருக்கிறத நம்ம இந்த மாதிரி சாமி இருக்கு, நமக்குள்ளேயே சாமி இருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம அவங்கள பூஜிக்கிறோம், கோயிலுக்கு போய் பண்ற மாதிரி நமக்கு நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம சாமியை வந்து தரிசனம் பண்ற மாதிரி. ஸோ அதுக்கு மைண்ட் பியூரா இருக்கணும்ல. ஸோ மைண்ட் பேலன்ஸா இருக்கணும், பாடி சுத்தமா இருக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் மெடிடேஷன், யோகா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஒரு 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக மெடிடேஷன் பண்ணும்போது பேசவே கூடாது. நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். ஸோ நான் அடுத்த ஒரு டெய்லி மெடிடேஷன் வீடியோஸ் போடும்போது நான் பேசாமல் இருக்கேன். வேற வீடியோஸ்லாம் பாருங்க, நான் என்ன பேசிட்டேன் அதுக்காக சொல்ல வரேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சில இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி. யோகா.